You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது எங்களால் ஆரம்பிக்கப்பட்டதல்ல, இது தேவன் ஆரம்பித்தார், இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வருகிறார். ஊழியக்காரர்கள் நம்மளோடு கூட இணைந்து பேசி கொண்டிருந்தாங்க. அவங்கவுங்க நேரத்தின்படி அவங்க நிறைய ஊழிய காரியங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த சரியான நேரம் இல்லாததுனால தொடர்ந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வழங்க வேண்டும் என்ற ஒரு உணர்த்துதல் இருக்கிறபடியால் தொடர்ச்சியாய் நாங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி வருகிறோம். நான் வருகிற நாட்களில் தேவ ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட இணைந்த இந்த நித்திய ஜீவனை குறித்து ஏராளமான காரியத்தை நம்மோடு கூட பேசுவார்கள். ஏன்னா இந்த நித்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. எந்த நொடியும் நம் காலம் செல்லக்கூடியவர்கள். அப்போ எந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் தேவனுடைய எக்காலம் எப்போ ஊதும் என்பது நமக்கு தெரியாது. இது ரெண்டு சம்பவங்கள் நடந்தால் மனுஷன் இந்த தேகத்தை விட்டு வெளியே போய் தான் ஆக வேண்டும். ஒன்று, அவன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்படி இல்லை என்னால் மறுரூபமாக்கப்பட்டு தேவ சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும். இது ரெண்டு காரியத்தில் ஏதாவது ஒன்றை நாம் சந்தித்தே ஆகணும். இந்த காரியம் எப்போது நடக்கும் என்பது தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கையில் 70, 80 என்பதை சங்கீதத்தில் மோசே எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 70, 80 கூட இந்த நாட்களில் இல்லாமல் ரொம்ப குறைந்த வயசிலேயே வனங்கள் மரித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை குறித்து அதிகமாக மேன்மை பாராட்டாதபடி இனி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் மீது நம் நோக்கமாக இருக்கும்போது தான் தேவன் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழும்போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதங்களை செய்வார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் அவர் பாதுகாப்பார். அடுத்தது அவரோடு கூட நித்திய காலமாக இணைந்து வாழ்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். அப்போ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் ஏராளமான காரியங்கள் தியானிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சவுலை குறித்தோம், சாமுவேலை குறித்தோம், இல்லை ஏலியை குறித்தோம், ஏலியின் பிள்ளைகளை குறித்தோம், சாமுவேலின் பிள்ளைகளை குறித்தோம், இல்லை தாவீதை குறித்தோம், சாலமோனை குறித்தோம், புரியுதுங்களா, யோபை குறித்தோம், நோவாவை குறித்தோம், லோத்தை குறித்தோம், பல காரியங்கள் நாம் வாசித்திருக்கிறோம். தானியலை குறித்தும் வாசித்திருக்கிறோம். அப்போது இந்த நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் இறுதி வரை தேவனோடு கூட வாழ்ந்ததை தான் வேதத்தில் நம்ம துல்லியமாய் வாசிக்கிறோம். மோசேயின் வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர் கடைசியில் நீ மரிக்க வேண்டும் என்பது கூப்பிடும் போது அவர் அந்த மலை மேலே ஏறி போகிறார், மரிக்கிறார். அந்த இடத்துல சாத்தான் அந்த சடலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறான். ஆனால் அந்த இடத்தில் தேவன் அவனை கடிந்து கொண்டு அவரை அடக்கம் பண்ணினதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ சந்தோஷமாய் அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பாருங்கள். இந்த உலகத்தில் சுயல் காற்றிலும் அக்னி ரதத்திலையும் ஆண்டவர் எடுக்க போகிறார் என்பது எலியாவுக்கு தெரியும். அதனால தான் அங்கே போனால் எடுத்துக்கொள்வார் என்பதை எலிசா கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட்டு அவர் தேவனோடு கூட போவதற்கு கொஞ்சம் கூட அச்சப்படுவதே கிடையாது. தேவனோடு இணைந்து வாழ்வது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. ஒருவேளை கடைசி நாட்களில் அந்த அந்தி கிறிஸ்து எண்ணக்கூடியவன் இந்த உலகத்தில் ஆளும்போது அவர்கள் அந்த 1260 நாள் இந்த உலகத்தில் கடைசியாக அவர்கள் ஊழிய பணியை முடித்து விட்டு அதுக்கு பிறகு அவர்களும் மரித்து 3வது நாள் எழும்பி நடந்து வானத்துக்கு ஏறி வருவார்கள் என்பதாக யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு காரணத்தில் அவர்கள் தேவனோடு இணைந்து வாழ்ந்தார்கள். அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்தின் காரியத்தின் மீது மேன்மை பாராட்டாமல் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதில் தான் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போ அந்த தேவனோடு கூட இணைக்கப்படாதபடி சாத்தான் பல விளைவுகளை நமக்குள்ள உண்டாக்குகிறான். நம்ம சிந்தையை கரைப்படுத்துகிறான், பார்வையை கரைப்படுத்துகிறான், மாம்ச எண்ணங்களை கரைப்படுத்துகிறான், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்வதற்கு நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறான்.
ஆகையால் தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடன் அழிக்கவும் கொல்லவே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் இந்த உலகத்தில் வந்தேன் என்பது இயேசு ரொம்ப துல்லியமாய் பேசுகிறதை வேதாகமத்தில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு வந்த நோக்கம் என்ன? நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலும் நாம் இருக்கிற வரை நன்றாக தேவனோடு கூட பிரயாணப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆசீர்வாதம் என்பது என்ன? எப்போவுமே சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியத்தோடு இருப்பது தான் ஆசீர்வாதம். பணம், பொருள், நிலம், வீடு இருக்கிறது மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை. அதெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கப்படுறது. எதையும் நம்ம கொண்டு போவதில்லை என்பதை நீங்கள் துல்லியமாக அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தையும் நம்ம கொண்டு போவதில்லை. நம்ம மறித்தோம் அப்படின்னாக்கா நம்மளை ஒரு பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணுறாங்க, இல்லை மண் போடலைன்னா கூட உப்பு போடுறாங்க, சில நேரத்தில் கட்டடத்தை கட்டுறாங்க. எப்படி பண்ணாலும் நீ மண்ணுக்குள்ளே போகிறது உறுதி, கட்டாயம் போகிறோம். அப்படி இயேசு வருக இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கண்ணிமைக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு நம்ம அங்கே போய்டுறோம். அப்போ கூட நம்ம சரீரம் இந்த இடத்துல விடப்படுது. அப்போ நீங்கள் நல்லா யோசித்து கொள்ளணும், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ளும் போது தான் தேவன் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிற நீங்கள் ஏராளமான எபிசோடுகள் இதுக்கு முன்பதாய் போடப்பட்டிருக்கிறது. எல்லா எபிசோடுகளையும் நீங்கள் பார்க்கும்போது நித்தியத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வருகிறார். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. எவ்வளோ சொன்னாலும் இந்த உலக வாழ்க்கையின் மீதே நாட்டமாக இருந்து நீங்கள் போகிறபடியால் நீங்கள் உலக வாழ்க்கையும் இழந்து போகிறீர்கள், அதுக்கு பிறகு வருகிற நித்தியத்தையும் இழந்து போகிறீர்கள். அப்போ இன்றைக்கு வேதத்திலிருந்து மீண்டுமாய் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அதை யோவான் தான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை 26ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறதை வேதாகமத்தில் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 24லேருந்தே வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 12:24. Most surely I say to you, unless a grain of wheat falls into the ground and dies, it remains alone, but if it dies, it produces much grain. He who loves his life will lose it, and he who hates his life in this world will keep it for eternal life. If anyone serves me, let him follow me, and where I am, there my servant will be also. If anyone serves me, him my Father will honor என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது விதையை குறித்து பேசுகிறார். அந்த விதை பூமியில் விழும்போது அது மரித்தால் தான் அதுக்குரிய பலனை கொண்டு வரும். அதே போல இந்த உலகத்தின் வாழ்க்கை மீது நாட்டமாக இருக்கக்கூடியவர்கள் அதை இழந்து போவார்கள். இந்த உலகத்தை பெரிதாக யோசிக்காமல் தேவ ராஜ்யத்தின் மீதே கவனமாக இருந்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே தான் வாழ்கிறோம், ஆனால் இந்த உலகம் நமக்குரியது அல்ல. நாம் இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். காரணம், தேவன் நம்மை தம்முடைய சொந்த சாயலாயில் உருவாக்கியிருக்கிறார். நாசில தன்னுடைய சுவாசத்தை நமக்குள்ள ஊதி இருக்கிறார். நமக்குள்ள போகிற சுவாசம் அவருக்குரியது. ஆதியில நமக்குள்ள ஊதப்பட்ட அந்த சுவாசம்தான் இதுவரை நமக்குள்ள சுவாசமாய் நம் ஜீவனாய் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்கள் வாழாவிட்டால் உங்கள் நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடலாம், தூங்குகிற நேரம் இருக்குது, வேலை செய்கிற நேரம் இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரை நாம் கவனிக்க வேண்டிய ஏராளமான காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து பார்க்கணும். உலக பிரகாரமாய் போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுவார் என்பதை யோவான் லவதேக்கிய சபைக்கு எழுதுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகார கடைசி பகுதிகளிலே நம்முடைய காலத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலமானது 900 ஆரம்பித்தது. 19th century 1901 ஆரம்பித்தது. இந்த 2025ஆம் வருஷத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நாள் வரை இந்த லவதேக்கிய சபையின் காலம் தான் என்பதை குறிப்பிடுகிறது. இந்த காலத்தில் தான் இந்த சபை உலகத்துக்கும் திருசபைக்கும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சுவாபம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் எடுக்கிறோம். ஆனால் தேவனுடைய நியமத்தை கை கொள்ளுகிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பல விதத்தில் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை தான் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க.
நாமும் இந்த உலகத்தில் பல விதத்தில் இடரல் அடைந்து தான் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம பலன் அடைந்தே ஆகணும்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். தவறான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கவே கூடாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் தான் நித்தியத்தை தேவனோடு கூட வாழ்வோம். தவிர அப்படி இல்லையானால் நம் நிச்சயமாய் ஆக்கினி தீர்ப்பு அடைவோம் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை பயம்புறுத்துறதுக்காகலாம் ஆண்டவர் சொல்லல, நடக்க போகிற சம்பவத்தை. இட் இஸ் அ ஃபேக்ட். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தி எண்ட் டைம். கடைசி நாட்களிலும் நடக்க போகிற சம்பவத்தை ஆண்டவர் ரொம்ப துல்லியமாக எழுதியிருக்கிறார். அந்த கடைசி நாளின் ஆரம்பத்தின் நுனியிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ யுத்தத்தின் சத்தம், எவ்வளோ பஞ்சம், எவ்வளோ அக்கினியால் எரிக்கப்படுகிற இடங்கள், மழையினால் மழை வெள்ளைகளால் பாதிக்கப்படுகிற இடங்கள், எத்தனை ஜனங்கள் சஞ்சலமும் தவிப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உடைமைகளை எழுந்து, தங்க வீடு இல்லாமல், ஆஸ்திகளை எழுந்து, சொத்துக்களை எழுந்து. அதுதான் சொல்கிறேன், இந்த சொத்து ஆஸ்தி நிலம் எல்லாம் நிரந்தரமானதல்ல. அதனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். இயேசு ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். கோவிடில் வந்தப்போ பணம் காப்பாற்றுச்சா யோசித்து பாருங்கள். நிலத்தை வச்சுருந்தவங்க காப்பாற்றப்பட்டாங்களே யோசித்து பாருங்கள். இல்லை அவங்க வீட்டில் எவ்வளோ நகை வச்சுருந்தாலும் அதை அவங்கள காப்பாற்றுச்சா? எவ்வளோ பெரிய ஜாமவான்லாம் செத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரிகள், அரசியலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம், சீஃப் மினிஸ்டர், எம்பிங்கெல்லாம் நிறைய பேர் மறிச்சாங்கல்ல, காப்பாற்ற முடியலல்ல. அப்போ இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும்ல. அப்போ பணமும் பொருளும் ஆஸ்தியும் சொத்தை நம்மளை காப்பாற்றாது. நீ இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்வையானால் அவர்தான் எல்லா தீமைக்கும் உலகத்திலையும் பாதுகாக்கிறவர். இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடனே அவரோடு கூட நித்தியத்தை அனுபவிக்க தேவன் உதவி செய்கிறவர். ஆகையால் தான் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்ககிட்ட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். வசனத்தின்படி வாழுங்கள், வசனத்தின்படி நடங்கள், தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். வேதாகம் நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஏஐ உங்களை காப்பாற்றாது, கூகுள் உங்களை காப்பாற்றாது. நிறையா சொல்கிறோம்ல, இப்போ நிறையா வாகனங்களில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த ஐஃபோன் சம்மந்தப்பட்டு தானே சிரான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிரா இதை சொல்லு அப்படின்னா அதை சொல்லுது. அதே போல் கூகுள் இதை சொல்லுனா அப்படின்னு சொல்லுது. அலாஸ்கா இதை சொல்லுனா சொல்லுது. அப்போ நிறைய காரியங்கள் இதெல்லாம் வந்து அதெல்லாம் காப்பாற்றாது. இயேசு ஒருவர் தான் காப்பாற்ற முடியும். அதை நீங்கள் நல்லா மனதில் வைத்து கொள்ளுங்க. சாத்தான் கூடமான அளவுக்கு இயந்திரங்கள் மூலியமாக மனுஷனை வசப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வசதிகள் நம்மை சுற்றி வந்தாலும் வசதிகள் மேலே நோக்கமாக இல்லாமல் அந்த வசதியை கொடுத்த தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு, வசதியை தந்த தேவனை ஆராதித்து கொண்டு, வசதியை கொடுத்த தேவனுக்கு பின்பற்றி நாம் முன்னேறி கடந்து போவோமானால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம இழந்து போகாமல் உலக வாழ்க்கையும் நல்லா வாழப்போகிறோம். அதுக்கு பிறகு நாம் நித்திய ஜீவனை தேவனோடு கூட கழிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசி நொடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய காலங்களிலே துல்லியமாய் நடந்து வருகிறது என்பதை வேதாகமத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து கொண்டு இருக்கும் போதே எனக்கு ஏற்கனவே தியானித்த ஒரு வசனத்தின் மீது எனக்கு கவனம் போகுது. அதனால் அந்த வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். எனவே அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம், வேத வசனத்தின்படி நடப்பது தான் நமக்கு மிகவும் ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நடக்கிறதுனால தான் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனோடு கூட நடக்கணும், தேவனோடு வாழணும், எல்லா தீமைக்கும் விலகி காத்து கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 4 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Behold, all souls are mine, the souls of the Father, as well as the souls of the Son is mine. The soul who sins shall die. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். But if a man is just and does what is lawful and right, if he has not eaten on the mountains, nor lift up his eyes to the idols of the house of Israel, nor defile his neighbor's wife, nor approached a woman during her impurity, if he has not oppressed anyone, but has restored to the devoter his pledge, has robbed no one by violence, but has given his bread to the hunger, and covered the naked with clothing, if he has not
extorted unsure, not taken any increase, but has withdrawn his hand from iniquities, and executed true judgment between man and man. If he walks in my status and keep my judgment faithfully, he is just. He shall surely live, says the Lord. அவனே நீதிமான், அவனே வாழ்ந்திருப்பான். அப்ப வேதத்துல நீதிமான் யார் என்பதை வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நீதியின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். மலைகளுக்கு கடந்து சென்று அந்த இடத்துல இருக்கக்கூடியவைகளை வணங்காமலும், விபச்சாரம் வேசிதன காரியத்தில் ஈடுபடாமலும், நிறைய இடத்துல இந்த இடத்துல நீங்க வாசிங்கன்னா கடனாளிகளுக்கு கடனை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கும், நீதி செய்யக்கூடியவர்களுக்கும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தவர்களுக்கும், அந்த மாதிரி ஏராளமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் வாசித்தனா ரொம்ப அழகாக அந்த வசனங்கள் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றார், அவனே இந்த நீதிமான். இந்த நீதியின் பிரகாரம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணும். தேவனுக்கு ஏற்ற காரியத்தை உலகத்தில் செய்தே ஆகணும். கர்த்தர் எல்லா தீமைக்கும், நாசமோசங்களுக்கும், சத்துருவின் கிரைகளுக்கும் நம்மை தப்புவித்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துகிற தேவன் அவர். எல்லா தீமைக்கும் விலகி காத்து மேன்மையான காரியத்தை நமக்கு அவர் செய்கிறவர். இந்த தேவனை பின்பற்ற நீ உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் எல்லா தீமைக்கும் வரப்போகிற கோபாக்கடிக்கும் கர்த்தர் விலகி காத்து அற்புதமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். அப்ப இனி காலம் செல்லாது. இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுக்குள் வரப்போகிறது. உலகமே முடிவுக்குள் வரப்போகிறது. இயேசுவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த சண்டைகள் இன்னும் அதிகரிக்க பயங்கரமான பஞ்சங்கள், கடுமையான பஞ்சங்கள் உலகம் முழுவதும் சந்திக்குவாங்க. வெகு சீக்கிரத்தில் இவைகள் நாமும் பார்க்க போகிறோம். கொடூர வியாதிகள் பலரை தாக்கி ஜனங்களை எல்லாரும் கொன்று போட போகிறதை நாம் பார்க்க போகிறோம். பல சூழ்நிலைகள் நம்முடைய காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்திருக்கிறது, இனி நடக்க போகிறது. இவைகள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாய் தான் நடக்கிறது. அப்போ தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை நாமே அர்ப்பணிக்காவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எவ்வளோ நாள் நிர்விசாரணமாக வாழ்வீங்க? இன்னும் எவ்வளோ நாள் இந்த உலகத்துக்கே மடிந்து போவீங்க? நீங்கள் மடிவீர்கள். இன்னும் எவ்வளோ நாள் இந்த உலகத்துக்கே வாழ போறீங்க? நீங்கள் மடிந்து போவீர்கள். யோசித்து பாருங்க. உலகத்திலும் மடிஞ்சு போவீங்க, நித்தியத்திலையும் நீங்கள் ஆக்கினி தீர்ப்பு அடைவீங்கன்னா உங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது நித்தியம். இந்த நித்தியம் தேவனோடு கூட இருக்க வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கை கட்டாயம் நீதியா இருக்க வேண்டும், கட்டாயம் சரியா இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவன் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையின் முறை மாற்றப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்கிற காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம் தேவனோடு கூட நடப்பதே உங்களுக்கு நலம் என்று எண்ணி நீங்கள் இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமா இருக்கணும். அப்படிதான் மோசே இருந்தார். அப்படிதான் நாமும் நம்மை அர்ப்பணித்து வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். வரப்போகிற காலங்கள் இன்னும் கொடிய காலங்கள், இன்னும் கடுமையான காரியங்கள். இதெல்லாம் நேரம் போக 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 தான் நமக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடியவர்கள் நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருப்போன்னு சொல்லி கொண்டே இருப்பாங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பது தான் தேவனுக்கு விருப்பம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உன்னை தவறான விஷயங்களுக்குள்ள நடத்தக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் உங்களை தவறான பாதைகளுக்குள்ள நடத்தக்கூடாது. பெருமை, பொறாமை, மற்றவர்கள் மீது கசப்பு, அதாவது உங்களை குறித்து ரொம்ப மேன்மை. சில பேருக்கெல்லாம் உங்களை குறித்து ரொம்ப மேன்மை தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, ஊழியமும் செய்வாங்க. ஆனால் அவர்களை குறித்து மேன்மை அவர்களுக்குள்ளே இருக்கும். வெளியே காண்பிக்கலனாலும், வெளியே தாண்மை காண்பித்தாலும் உள்ள மேன்மை இருக்கும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர்தான் நியாயத்திற்க போகிறவர். உன் இருதயம் அவருக்கு முன்பதாய் சரியா இருக்க வேண்டும். உன் இருதயத்தின் எண்ணங்கள் அவருக்கு முன்பதாய் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவனோடு விளையாடாதீங்க, அழிக்கப்பட்டு போவீர்கள். எனவே இந்த இடத்துல யோவான் சொன்ன காரியம், நீங்க பைபிள்ல தொடர்ந்து அந்த
யோவான் எழுதின புத்தகத்தில், அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் தெளிவாய் பார்க்கும்போது யோவான் ரொம்ப அழகாக அந்த இடத்துல நமக்கு சொல்கிறாருல்ல. அவர் சொல்லக்கூடிய காரியத்தை ஏற்கனவே நம்ம வாசிக்க கேட்ட விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? இஃப் எனி ஒன் சர்வ்ஸ் மீ லெட் ஹிம் ஃபாலோ மீ என்பதாய் இயேசு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறாரு. என்னை சேவிக்க வேண்டுமானால் அவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் இயேசு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, இயேசு எப்படி இந்த உலகத்தில் ஜனங்களோடு நடந்து கொண்டாரோ அதே போல நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக வேதத்தில் ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் வேர் ஐ ஆம் தேர் மை சர்வெண்ட் வில் பி ஆல்சோ. நான் எங்கே இருக்கிறேனோ என்னை பின்பற்றுகிற என்னுடைய ஊழியக்காரனும் என்னோடு கூட இருப்பான் என்பதாக வேதத்தில் ஆண்டவர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனை பின்பற்றக்கூடியவர்கள் மாத்திரமே அவரோடு கூட இருப்பார்கள் என்பதாக ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறதுல அந்த வசனத்தின்படியே நீங்கள் வாழ்ந்த தேவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் நடக்கும் போது ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். அப்படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதானா, இஃப் எனி ஒன் சர்வ்ஸ் மீ இம் மை ஃபாதர் வில் ஆனர். யாராவது என்னை சேவிப்பானால் என் பிதா ஆனவர் அவனை கனப்படுத்துவார். அப்போ கனம் இந்த உலகத்தில் பிதா தர வேண்டுமானால் இயேசுவை துல்லியமாய் பின்பற்றி இருக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் மனதை மாறி தேவனுக்கு ஏற்ற செயல்முறைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர்தான் குறைகளை நிறைவாக்குகிறவர். அவர்தான் சத்துருவின் கிரைகளுக்கு விலகி காக்கிறவர். அவர்தான் உன் வியாதியிலிருந்து சுகம் தருகிறவர். அவர்தான் உனக்கு விடுதலை தரப்போகிறவர். அவர்தான் நம்முடைய எதிர்காலமாக இருக்க போகிறவர். அவர்தான் சகல தீமைக்கு நம்மை விலகி காக்க போகிறவர். இந்த உலகத்தில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இருக்கிற இந்த தீமைக்கும் விலகி காப்பார். வரப்போகிற ஆக்கினி தீர்ப்புக்கும் விலகி காப்பார். அப்படி அவைகள் எல்லாம் நம்ம காக்கப்பட வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறதை விட வேற வழியே கிடையாது என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான். அப்படின்னா என்னை பின்பற்றினால் பாவத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். பாவம் என்பது தேவனுக்கு விரோதமான காரியம். பாவத்தை தேவன் இந்த உலகத்தில் கொண்டு வரவில்லை. பாவத்தை சாத்தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். அப்படியானால் அந்த மாதிரி தீமைக்கெல்லாம் விலகி நீங்க காக்கப்பட வேண்டுமானால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எல்லா அடையாளங்களும் நம்முடைய காலத்தில் துல்லியமாய் நடந்து வருகிறது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவர் எல்லா தீமைக்கும் உங்களை விலகி காப்பார். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அற்புதங்களை செய்து சத்துருவின் எல்லா கிரைகளுக்கும் விலகி காத்து நன்மை இரக்கம் கிருபையை விளங்க பண்ணி தொடர்ந்து வழிநடத்துவார். குடும்ப ஜனத்தின் நடுவில் நம்ம சாட்சியாக வாழ்ந்தே ஆகணும். குடும்ப ஜனத்தின் நடுவில் நம்ம வேதத்தை பின்பற்றி ஆகணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் கேட்டு ஆகணும். கீழ்ப்படிந்து நடக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையும் பிரசன்னமும் தயவும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீங்கள் அர்ப்பணிங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணும். கடைசி மணி நேரத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். எந்த நேரத்திலும் எது வேணாலும் நடக்கலாம். எந்த நேரத்திலும் நடக்கலாம். இது போக போக தான் நம்ம தேசத்தின் மேலே நம்ம இருக்கிற பகுதியில் பல தாக்கங்களை கொண்டு வரும். விலைவாசியின் உயர்வெல்லாம் ஆகும். அப்படி விலைவாசியின் உயர்வெல்லாம் ஆகும்போது ஜனங்கள் தத்தளிக்க தொடங்குவார்கள். அதுதான் நமக்கு வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனால் இந்த காரியங்கள் உலகத்தில் பல நாடுகளிலே இப்போ ஏற்பட்டிருக்கிறது. அவங்க தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. உணவுக்கு கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, தங்க வீடு இல்லை, உடுத்த உடை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள தவித்து கொண்டு இருக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை தெரியுமா நிறைய இடங்களில். ஆனால் நமக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வரும் நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதை நாம் கண்களாலே இந்த உலகத்தில் ஒருவேளை அவர் ரகசியமாக வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பதாய் இவைகள் எல்லாம் சம்பவிக்குமானால் நிச்சயமாக நம்ம பார்ப்போம். அப்படி இல்லையானால் சேஃபாக தேவனோடு கூட போயிடுவதற்கு தான் நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வசனத்தை கை கொள்ளுங்க. வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. வசனத்தின்படியே நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இன்னும் வருகிற நாட்களில் நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியோடு கூட ஆவியானவர் சொல்லும் போதெல்லாம் உங்களை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்க போகிறோம், எச்சரித்து கொண்டே இருக்க போகிறோம். ஆண்டவர் எல்லா தீமைக்கும் நம்மளை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
யாரும் இந்த உலக வாழ்க்கையை மேன்மை பாராட்டாமல் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் மேன்மைப்படுத்துகிற தேவனையே உண்மையே பின்பற்ற கர்த்தர் கிருபை தாரும். என்னை பின்பற்றுங்கள், என் பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையே பின்தொடர கர்த்தர் உதவி செய்யும். தீமைக்கும் சத்துருவின் திட்டங்களுக்கும் அந்தகாரின் ஆதிக்கங்களுக்கும் வான மண்டல பொல்லாத சேனைகளுக்கு விலகி காத்து நன்மை இரக்கம் கிருபையும் தயவும் வழங்க பண்ணி ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. எல்லா தீமைக்கும் நாசமோசங்களுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில் நடத்துங்க. உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாங்க. குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவை தந்து அற்புதமான பாதையில் நடத்துங்கப்பா. எங்களையும் எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உங்க திரு சமூகத்துல உங்க திரு பாதத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நீரே தெளிவான பாதையில வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தினவர் தொடர்ச்சியா வழிநடத்துங்க. உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாங்க. எல்லா உலக காரியத்தை உதறி தள்ளி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படுகிறது. பாருங்க, சுவிசேஷம் என்ற ஒரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.